கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். जय मसीह की। என்ன எத்தனை பேருக்கு தெரியும்? कितने लोग मुझे जानते? ரொம்ப கம்மியாக இருக்குது. நிறைய பேர் காணாமல் போயிட்டாங்க. बहुत कम लोग जानते, बहुत सारे लोग गुम हो गए। 20 வருஷத்துக்கு முன்னே இந்த பகுதிக்கு வந்தேன். 20 साल पहले इस एरिया में मैं आया था। எங்கள் அண்ணனும் அண்ணியும் இந்த குடும்பத்தை இங்கே அறிமுகப்படுத்தி வச்சுட்டு போனேன் கேரளாவுக்கு ஊழியத்துக்கு. मेरा भाई और भाभी को इंट्रोड्यूस करके मैं केरला गया था। அந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் எங்கள் உறவு நீடிக்குது, நிலைக்குது. उस दिन से लेकर के अभी तक ये रिश्ता चल रहा है। என் பேர் சைமன் பீட்டர். मेरा नाम साइमन पीटर है। இப்போது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பகுதியில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். अभी तेनी जिला आंडीपट्टी करके जगह में मैं सेवकाई कर रहा हूँ। ஆனால் பிறந்தது மெட்ராஸ் தான். लेकिन मैं पैदा हुआ चेन्नई में। ஒன்று லோக்கல் பாஷை வரும், இல்லை மலையாள பாஷை வரும், புரிந்து கொள்ளுங்கள். लोकल भाषा में बोलता हूँ, नहीं तो मलयालम में बोलता हूँ, आप समझ लीजिए। தாய் தகப்பன் இல்லாத காரணத்தால் मेरा माँ बाप नहीं है। சின்ன வயசில் छोटा उम्र में நாய்ப்படாத பாடுபட்டேன். बहुत कष्ट उठाया। ஓடினேன் வாழ்க்கையின் கடைசி கட்ட வரைக்கும் ஓடினேன். दौड़ता रहा जिंदगी का आखिरी तक दौड़ता रहा। துன்பம் தாழ முடியாத 3 முறை தற்கொலைக்கு முயற்சி செய்தேன். 3 बार खुदकुशी करने के लिए वो कोशिश किया। மரணம் கூட என்னை வெறுத்து தள்ளி விட்டது. मरण भी मुझे इनकार कर दिया। கேரளாவில் சுற்றி கொண்டு இருந்த போது केरला में मैं घूमते रहता था उस समय। அங்கே ஒரு தெய்வ மனுஷன் தான் கர்த்தருடைய அன்பை சொன்னார். उस जगह पर एक परमेश्वर का दास परमेश्वर का प्रेम के बारे में बताया। இங்கே எப்படி இந்தி மக்களை நீங்கள் ஆதாயப்படுத்தினீர்களோ, यहाँ कैसा हिंदी लोग को जो प्रभु में लेके आए वैसे அதே போல் கேரளாவில் ஒரு மலையாளி சகோதரர் என்னை ஆயத்தப்படுத்தினார். इसी प्रकार मैं केरला में एक मलयाली भाई मुझे विश्वास में लेके आया। வாழ்க்கையில் 3 பேரை தான் பார்க்க ஆசைப்பட்டேன். जिंदगी में 3 लोग को देखने के लिए इच्छा जाहिर किया। ஒன்று கேப்டன் பிரபாகரன், விடுதலை புலிகள் தலைவன். पहले मैं देखने की इच्छा किया कैप्टन प्रभाकरन। ரெண்டாவது ஆள் காட்டு வீரப்பன். दूसरा जो वीरप्पन को देखना चाहता था। மூணாவது சதாம் ஹுசேன். तीसरा सदाम हुसैन को देखना चाहता था। ஆனால் பார்க்க ஆசைப்பட்ட 3 பேரையும் பார்க்க முடியல. लेकिन देखना चाहता तीनों को नहीं देख पाया। 3 பேருமே கொடூரமாக கொல்லப்பட்டார்கள். तीनों बहुत भयंकर रीति से मारा गया। ஆனால் நான் உயிரோடு இருக்கிறேன்னா, लेकिन मैं जिंदा हूँ। நான் பார்க்க ஆசைப்படாத விருப்பப்படாத ஒருவரை சந்தித்தேன். लेकिन मैं जिसको देखना नहीं चाहते, जो इच्छा करना नहीं चाहते, उसको मैं मिला। அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. वही प्रभु यीशु मसीह। நான் அவரை நேசிக்கவில்லை, मैं उसको प्रेम नहीं किया, ஆனால் பாவியாக என்னை அவர் நேசித்தார். लेकिन पापी को मुझे वो प्रेम किया। சபிக்கப்பட்ட என்னுடைய வாழ்க்கை मेरा श्रापित था, मेरा जीवन ஆசீர்வதிக்கப்பட்டதாக மாற்றப்பட்டது. आशीष से बदला गया। எந்த கம்பெனியில் எடுபடியாக வேலை செஞ்சனோ, जिस कंपनी में मैं छोटा छोटा काम करता था, அந்த கம்பெனிலேயே ஒரு ஹை லெவலுக்கு ஆண்டவர் கொண்டு வந்தார். उसी कंपनी में बड़ा लेवल में लेके आया। ஆனால் எனக்குள்ள ஒரு குற்ற உணர்வு. लेकिन मेरे अंदर एक थोड़ा सोच था। இந்த நல்ல தெய்வத்துக்காக என்னை ஒப்பு கொடுக்க தீர்மானித்தேன். इस अच्छा परमेश्वर को अपने आप को सौंपने के लिए मैं सोचा था। எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய தீர்மானித்தேன். या कहीं भी जाके जो परमेश्वर का सेवाई करने करके सोचा था। ஒன்று அந்தமானுக்கு போகணும், இல்லை அசாமுக்கு போகணும்னு தீர்மானித்தேன். अंडमान जाना है, नहीं तो असम जाना है, वैसे मैं निर्णय लिया। அந்த நேரத்தில் தான் தமிழ்நாட்டில் மத மாற்ற தடை சட்டம் வந்தது. उस समय तमिलनाडु में जो धर्म बदलने के लिए रुकावट आया। 2002 2002 அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி. अक्टूबर 5 तारीख का। அப்போ தீர்மானித்தேன், அந்தமானுக்கும் போல அசாமுக்கும் போல. उस समय मैं निर्णय लिया, अंडमान भी नहीं जाऊंगा, असम भी नहीं जाऊंगा। இந்த சட்டத்தை இயற்றிய அம்மா தொகுதியாய் ஆண்டிப்பட்டிக்கு போறேன்னு தீர்மானம் எடுத்தது. ये कानून बनाया जो जयललिता अम्मा का जो कंस्टिट्यूएंसी है उधर जाऊंगा करके। அது கர்த்தருடைய திட்டமாக இருந்தது. वो परमेश्वर का प्लान था। அதனால தான் நான் இருக்கிறேன், அம்மா போயிட்டாங்க. इसलिए मैं जिंदा हूँ, जयललिता अम्मा मर गया। வேற சொல்லிட்டாரு. நான் எங்கள் அம்மா இல்லைன்னு சொல்ல வந்தேன், அவரே சொல்லிட்டார். அதனால் என்ன தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அம்மா தொகுதின்னு தான் கூப்பிடுவாங்க பிரதமர் சமூகத்தில். इसलिए तमिलनाडु में जो लोग बोलते ये अम्मा का एरिया करके बोलते। அங்கே ஒரு சின்ன சபை இருக்குது. उधर एक छोटा सा कलिसिया है। எபி பிரதர் சொல்லுவார் அப்பப்போ, ये भी भाई बार बार ऐसे बोलते। ஏன்னா தமிழனோட உண்மையான முகத்தை பார்க்கணும்னா நீங்கள் எங்கள் பகுதிக்கு வரணும். तमिलन को सच्चा चेहरा देखना तो मेरे जगह में आना है। இங்கெல்லாம் எவ்வளோ சுதந்திரமாக நம்ம வாழ்கிறோம். यहाँ पर कितना स्वतंत्र से जी रहे। ஆனால் எங்கள் பாகத்தில் தான் அப்படியெல்லாம் சாதாரணமாக நடக்க முடியாது. हमारा ये में साधारण से नहीं चल सकता है। தமிழனுக்கு இத்தனை முகங்களா? तमिल लोगों को इतने चेहरा क्या? ஏன்னா
ஜாதி அடிஸ்தானத்துல அங்க வாழ்றாங்க மக்கள். वो क्योंकि जाति के हिसाब से वहाँ जीवन बिताते हैं। எனக்கு ரொம்ப வருத்தம். ये मेरे को बहुत दुख था। இவர்களுக்காக உயிரை கொடுக்கறதுக்கு தற்கொலை படைய பேர் கொடுத்தவன் நான். ये लोग के लिए தற்கொலை படை சொல்லுங்கப்பா. சாவேர் தற்கொலை படை. मैं मरने के लिए श्रीलंका जाने के लिए जो इच्छा जाहिर किया। ஆனா ஆண்டிப்பட்டிக்கு போன பிறகு தான் தெரியுது தமிழர்களுக்கு ஏகப்பட்ட முகங்கள் இருக்குது. आंटीपट्टी में जाने के बाद पता लगा तमिल लोगों को बहुत सारे चेहरा है। ஆனாலும் கர்த்தரோட நாமத்துல அவங்களையும் நேசிக்கிறதுக்கு பழகி கொண்டு लेकिन परमेश्वर के नाम से उन लोगों से भी प्यार करना मैं सीख लिया। என்னுடைய பாவ வாழ்க்கை இல்லை தவறான வாழ்க்கை காரணம் எனக்கு தமிழ்நாட்டில் யாரும் பொண்ணு கொடுக்கல. मेरा पाप का जीवन के कारण तमिलनाडु में कोई मेरे को शादी के लिए लड़की नहीं दिया। ஆனால் அந்த விஷயத்தில் மலையாளிகளை பாராட்டலாம். लेकिन वो विषय में मलयाली लोगों को मैं वो ये करता हूँ। எனக்கு கேரளாவில் தான் பொண்ணு கொடுத்தாங்க. केरला में मुझे लड़की दिया। என் மனைவி வந்திருக்காங்க. அம்மா ஏந்திருமா. मेरा पत्नी आया। எனக்கு கடவுள் 3 பிள்ளையை கொடுத்துருக்கிறாரு. उनके साथ शादी करके 3 बच्चे भी दिया। மூத்த மக ஆஷ்லி பீட்டர், बड़ी बेटी है அக்ஸா பீட்டர், दूसरा बेटी अक्सा पीटर, ஏதன் பீட்டர், तीसरा बेटी एदेन पीटर भाई, तीसरा बेटा। எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகணும் கனவோட நினைச்சு பார்க்கல. मेरे को शादी होगा करके सपने में भी नहीं देखा। எனக்கு குழந்தை பிறகுன்னு நினைச்சு கூட பார்க்கல. मेरा बच्चा होगा करके सोचा भी नहीं। வாங்குவேன் நினைச்சு பார்க்கல. मैं जगह खरीदूंगा करके सोचा भी नहीं। கட்டுவேன் நினைச்சு பார்க்கல. मैं घर बनाऊंगा करके सोचा ही नहीं है। என்னைய 4 பேர் கையெடுத்து கும்பிடுவானே கனவுல கூட நினைச்சு பார்க்கல. मेरे को 4 लोग हाथ उठा के नमस्कार करेंगे करके सोचा ही नहीं है। ஆனா இந்த நல்ல தெய்வத்தை கண்டுகொண்ட ஒரே காரணத்தால ये अच्छा परमेश्वर को जो चुन लिया वो एक ही कारण को से நல்ல நிலைமையில வாழ கர்த்தர் உதவி செய்தார். अच्छा जीवन बिताने के लिए परमेश्वर सहायता किया। இன்னைக்கு உலகத்துக்காக எவ்வளவு வைராக்கியம் பாராட்டனோ उस दिन ये सांसारिक जीवन के लिए कितना जो इच्छा से रहा था, இன்னைக்கு விசுவாசத்துல வந்த பிறகு इस विश्वास में आने के बाद அதே வைராக்கியம் उसी के दृढ़ता के साथ வெறித்தனமான வாழ்க்கை. वो बहुत भयंकरता के साथ தப்பா எடுத்துக்கொள்ளாதீர்கள் வாலிபர்களே. நான் खराब मत समझना। சொன்னது வெறி. मैं बोला वो परमेश्वर के अंदर जो आक्रता, அதனால என்னால ஃபார்மாலிட்டியா ஊழியம் செய்ய முடியாது. इसलिए फॉर्मालिटी से मैं सेवकाई नहीं करता। ஏதோ வயிற்று பொழப்புக்காக பைபிள் எடுத்து நடக்கிறவன் கிடையாது நான். जो पेट का भरने के लिए बाइबल उठा के मैं नहीं चलता। அதனால தான் இன்னைக்கு யாரும் செய்யாத வித்தியாசமான ஊழியத்தை நான் அந்த பகுதியில் செய்கிறேன். इसलिए कोई भी नहीं करता ऐसे सेवकाई मैं करता हूँ। ஒன்னு சட்ட ஊழியம், एक तो जो कानून का सेवा, இரண்டாவது மருத்துவ ஊழியம், दूसरा जो मेडिकल सेवा, மெடிக்கல்லையும் அது நேச்சுரல் ட்ரீட்மெண்ட். वो नेचुरल से मतलब उसमें इलाज। அதுல பட்டாசனம் போடுறாங்க. பிரதரன் சமூகத்தில் இதெல்லாம் பங்கு வைக்கிறதுக்கு பயமா தான் இருக்குது. ब्रदरन लोगों के बीच में ये बात बोलने के लिए डर लगता है। ஆனா என்ன அழைத்தவர் உண்மையிலேயே இருக்கிறதுனால தைரியமா செஞ்சுட்டு இருக்கிறேன். मेरे को बुलाया परमेश्वर, वो सच्चा परमेश्वर है, इसलिए मैं खुशी से कर रहा हूँ। ஏன்னா எல்லாத்துக்கும் வசனம் தான் காரணம். ये सब कुछ का वचन ही कारण है। சட்ட ஊழியத்தை நம்ம செய்யலாமா? कानून का मिनिस्ट्री हम कर सकता क्या? செய்யலாம். कर सकता है। ஏன்னா சட்ட புத்தகத்தை நான் வீட்டில் உட்காந்து படித்தவன். क्योंकि कानून का पुस्तक में घर में बैठ के पढ़ा। அதோட சரித்திரத்தை பிரட்டி பார்த்தோம்னா वो चरित्र को पलट के देखे तो அதுக்கு மூல காரணமே பைபிள் தான். उसका प्रथम कारण है बाइबल है। உலகத்தில் இருக்கிற எல்லா சட்ட புத்தகத்தையும் கரைச்சி குடித்தாலும் ये दुनिया का पूरे कानून को आप जानने से भी அதற்கெல்லாம் தாய் புத்தகமாக நம்முடைய வேத புத்தகம் காணப்படுது. उसका माँ पुस्तक करके कहते हैं ये बाइबल। உலகத்தில் இருக்கிற நீதிபதிகளுக்கெல்லாம் ஒரு அளவுகோல் இருக்குது. वो दुनिया का जज का एक स्थान है। இந்திய உச்ச நீதிமன்றத்தோட நீதிபதி பாகிஸ்தானில் போய் தீர்ப்பு வழங்க முடியாது. हिंदुस्तान का जो सुप्रीम कोर्ट का जज है पाकिस्तान में जाके वो न्याय नहीं दे सकता। அதே போல தான் பாகிஸ்தான் உச்ச நீதிமன்ற நீதிபதி இந்தியாவில் வந்து தீர்ப்பு வழங்க முடியாது. पाकिस्तान का वो सुप्रीम कोर्ट का जज है इंडिया में आके न्याय नहीं दे सकता। ஆனா உலகத்தில் இருக்கிற அத்தனை நீதிபதிகளுக்கு தீர்ப்பு வழங்கத்துக்கு ஒரே ஒருவர் தான் இருக்கிறார். जो दुनिया में रहते हर एक जज को न्याय करने वाला एक ही न्यायी है। அவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. वही प्रभु यीशु मसीह। வசனம் இப்படியாக சொல்கிறது. वचन ऐसा कहता है
நம்முடைய ஆண்டவர் हमारा परमेश्वर சர்வலோக நியாயாதிபதியா இருக்கிறார். पूरा दुनिया को न्याय करने वाला है. அதே போல இந்திய சட்டத்துக்கு இந்திய சட்டத்துல உலக சட்ட புத்தகங்களுக்கெல்லாம் ஒரு அளவுகோல் இருக்கிறது. ये एक दुनिया का ये कानून का एक लिमिट है. இங்க யாராவது தப்பு பண்ணிட்டு ஒரு 4 பேர் குற்றவாளியாக நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார்களானால் या जो गलत करते 4 लोग को जो वो आगे खड़ा किया तो விசாரணை நடக்கிற காலத்துல जो पूछताछ के समय में ஒருவர் இறந்து போய்விட்டால் वो कोई मर जाएगा तो அந்த வழக்குல இருந்து அவங்க நீக்கப்படும், அவங்க பேரு நீக்கப்படும். उनका नाम उसमें हटा दिया जाएगा. நம்ம ஆண்டவர் அப்படி கிடையாது. हमारा परमेश्वर ऐसा नहीं है. உயிரோடு இருக்கிறவர்கள் மட்டுமல்ல, जो जिंदा रहने उनको ही नहीं है. மரித்தவர்களுக்கும் தீர்ப்பு வழங்கக்கூடிய தெய்வமா இருக்கிறார். मर जाता उनको भी न्याय करने वाला है. அவர் கூட இருந்து उनके साथ रह के தீர்ப்பு வழங்க போறது யார் தெரியுமா? वो न्याय करने वाला कौन है मालूम है? யாரா? कौन? யாராவது பக்கத்து வீட்டுக்காரா இருப்பாங்க, அப்படிதானே? कोई पड़ोसी रहता है, இருப்பாங்க. सामने वाला घर वाला होता है, நாம தான். हम ही है. அப்ப சட்டத்தை ஊர் உலகம் படிக்குதோ இல்லையோ, कानून को दुनिया पढ़े ना पढ़े, தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட பிள்ளைக்கு கிறிஸ்தவ மக்கள் கண்டிப்பா சட்டம் படிக்கணும். मसीह लोग कानून सीखना है, पढ़ना है. மணிப்பூர்ல ஒரு கேவலமான சம்பவம் நடந்தது. मणिपुर में एक बहुत अनाहरिक பெண்ணை बात होता. நிர்வாணமாக்கி ரோட்ல கொண்டு போனாங்க. एक औरत को नंगा करके रोड में लेके गया. அவருக்கு தண்டனை வழங்கப்படவில்லை. उसको दंड नहीं दिया अभी तक. காரணம் என்னன்னா, कारण क्या? அவருக்கும் வாதாடத்துக்கு ஒரு வக்கீல் இருக்கிறார். उनको भी जो लड़ने के लिए एक वकील है. எனது கட்சிக்காரர் मेरा क्लाइंट நிரபராதி. वो सही है. அப்ப சட்டத்தை எந்த அளவுக்கு வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம், வளைக்க முடியும். वो इस कानून को कैसा भी अब पलट सकता है. இதே கடவுளோட பிள்ளை ஒரு சட்டத்தை படிச்சிருப்பானா, लेकिन परमेश्वर का संतान ये कानून को पढ़ने से நீதி நியாயத்தோட தீர்ப்பு வழங்கி இருக்க முடியும். न्याय के साथ उसको हम குற்றவாளி दे सकते हैं. தண்டிக்கப்பட்டிருப்பான். वो जो गुनहगार दंड पाता है. நம்முடைய டார்கெட் எல்லாம் हमारा टारगेट விசுவாசிகள் சட்டம் படிக்கணும். विश्वासी लोग कानून सीखना है. நம்முடைய யூத்துகளை பயன்படுத்தணும். हम उसमें उसको इस्तेमाल करना है. இல்லைன்னா அதுங்களா டெலிஃபோன் பூத் ஆகி பிரயோஜனம் இல்லாத போய்விடுவாரு. यूथ लोग नहीं करेगा तो टेलीफोन बूथ बन जाएगा. அடுத்து நான் செய்கிற ஊழியம் மருத்துவ ஊழியம். उसके बाद मैं मेडिकल सेवाएं करता हूँ. இன்னைக்கு இது ரெண்டுமே நல்ல வேல்யூ உள்ள தொழிலா இருக்குது. ये आजकल बहुत ये दोनों बहुत वैल्यू का काम है. ஆனா நம்ம கிட்ட மருத்துவத்துக்கு கொடுத்த முக்கியத்துவம் சட்டத்துக்கு கொடுக்கல. जो जो मेडिकल में जो इम्पोर्टेंट देते वो कानून का इतना नहीं देते. மெடிக்கல்லையும் செயற்கை மெடிக்கலுக்கு தான் நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம். मेडिकल में भी जो नॉर्मल है उसका अलावा दूसरे का हम इम्पोर्टेंट देते. ஆனா இயற்கை மருத்துவத்துக்கு வேதம் அங்கீகாரம் கொடுத்திருக்குது. लेकिन नेचुरल जो मेडिकल को जो अंगीकार दिया है, அதை குறித்து ஒரு 3 வசனம் மட்டும் வாசிக்கிறேன் நான். उसके बारे में 3 वचन पढ़ेंगे. அவிசுவாசிக்கு நோய் வரதுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். अविश्वासी को बीमार पड़ने का 1000 कारण हो सकता है. ஆனா விசுவாசிக்கு நோய் வரதுக்கு 3 காரணம் இருக்குது. लेकिन विश्वासी को बीमार पड़ने का 3 कारण है. ஒன்று एक பேயா இருக்கணும். நானே சொல்லிடுறேன், அதெல்லாம் மொழிபெயர்க்க கட்ட. ஒன்று பேயா இருக்கணும், இல்லை நாயா இருக்கணும், இல்லை வாயா இருக்கணும். भूत हो सकता, कुत्ता हो सकता, नहीं तो मुंह हो सकता. இதை ஒரு மனிதன் கண்ட்ரோல் பண்ண விரும்பினால் ஒரு விசுவாசி எடுத்துப்போம். हाँ, ये तीनों चीज कंट्रोल करेगा तो நமக்கு நோய் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. कोई बीमारी नहीं पड़ेगा. இதுக்கெல்லாம் வசனம் இருக்குது. इसके लिए वचन है, கேட்கறதுக்கு மனசு இல்லை. लेकिन सुनने के लिए मन नहीं है. நாங்கள் உலகத்தில் கொண்டு போய் ஒப்படைப்போம், அது வேற விஷயம். हाँ, இப்பவே நாங்க சட்டத்துக்காக ஒரு யூடியூப் சேனல் நடத்துறோம். कानून के लिए एक यूट्यूब चैनल चल रहा है. மக்கள் அதை ஏத்துக்கல. हम लोग को वो எதுக்காக அனுப்பி விட்டோம் நாங்க? वो आपको किस लिए आपको भेजा? மண்ணு அனுப்பணும். वो सेवगाई करने के लिए भेजा. சட்டம் பேசி நடந்தா वो कानून करके चलेगा तो இருக்கிறது கூட இல்லாம போயிடும். जो है वो भी नहीं होगा. நோ ப்ராப்ளம். ஆண்டவர் சொல்றதை கேட்கறதா, இவங்க சொல்றதை கேட்கறதா, कोई बात नहीं है. परमेश्वर जो कहता है उसको सुनो, इन लोग को सुनो. அங்க வந்து ஊழியக்காரன் சொன்னா என்ன யாருக்கும் தெரியாது. उधर जाके मैं सेवक को बोलेगा तो किसी को नहीं पता. சமூக சேவகர், சமூக பாதுகாவலர், சமூகத்துக்காக உடல் பொருள் ஆகிய சிலைகிற மனிதன் தான் தெரியும். सोशल वर्कर ऐसा बोलेगा तो तभी समझ में आता है. இன்னைக்கு ஒரு விசுவாசிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா, आज एक विश्वास का कोई समस्या आ गया तो அவங்க குற்றத்தை வெளியே சொல்ல மாட்டாங்க. वो उनको गलत को बाहर नहीं बताते. பிசாசு மேல பழிய போட்டுருவாங்க. वो शैतान को ऊपर डाल देते. ஏன் உங்க வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை? आपको क्यों जीवन में इतना समस्या? பிசாசு என்ன சோதிக்கிறான் பிரதர். शैतान मुझे परीक्षा कर रहा है. பிசாசு உங்களை விட்டு போய் எவ்வளவு நாள் ஆகி போச்சு.
शैतान आपको छोड़ के बहुत दिन हो गया। என்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னைக்கு உங்களை விட்டு போயிட்டான். जिस दिन प्रभु यीशु मसीह का विश्वास किया उसी दिन शैतान भाग गया। ஆனா நம்ம தான் திருப்பி திருப்பி அவனை கூட்டம் நடுவில் உட்கார வைக்கிறோம். लेकिन हम ही बार बार उसको बुला के वो बीच में घर में बिठाते இதுக்கு हैं। நம்ம மக்கள் வசனம் வேற சொல்றாங்க. इसके लिए एक वचन भी बताते हैं। யோபு சோச்சால பிரதர் நான்லாம் எந்த மூளைக்கு. अय्यूब को जो ये किया ना, யோபுன்றவனே இந்த வேதத்துல அவனை போல ஒரு மனிதனை பார்க்க முடியாது. ये अय्यूब जैसा इंसान को हमको बाइबल में नहीं देख सकता है। விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமை குறித்து विश्वासियों का पिता अब्राहम के बारे में 10 அதிகாரம் 100 வசனம் சொல்லப்பட்டுள்ளது. 10 अध्याय 100 वचन बोला गया। ஆனா लेकिन இந்த பாடு அனுபவித்த யோபு குறித்து ये कष्ट उठाया अय्यूब के बारे में 42 43 அதிகாரம் 42 தான் புத்தகத்துல இருக்குது. மற்ற இடத்துலலாம் வருதல சேர்த்து ஒரு அதிகாரம் வச்சா கூட 43 அதிகாரத்துல 42 अध्याय उसमें दिया गया। कुछ जगह पर 43 1000க்கு மேற்பட்ட வசனங்கள் சொல்லப்பட்டுள்ளது. 1000 से अधिक वचन उसके बारे में बोला गया। அவனுடைய விசுவாசம் எங்க, நம்முடைய விசுவாசம் எங்க? उनका विश्वास कहाँ, हमारा विश्वास कहाँ? இன்னைக்கு நம்ம பிள்ளைக்கு தலைவலி வந்தா கூட ஸ்கேன் எடுக்கிறதுக்கு, அதுவும் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறதுக்கு தான் நம்ம தயாரா இருக்கிறோம். हमारा बच्चे को छोटा से सर दर्द होने से भी एमआरआई स्कैन ले लेते। ஆனா 10 பிள்ளைங்க செத்து போயிட்டான்னு தகவல் வருது. लेकिन 10 बच्चे मर गया करके वो आ रहा है। என்ன வார்த்தையை சொன்னாரு? क्या बोला? யோபுவின் புத்தகம் 1:22 अय्यूब का पुस्तक 1:22 நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. நம்ம வாயை திறந்தா குறைய தவிர வேற எதுவுமே கிடையாது. हम मुंह खोलेगा तो दूसरे के बारे में कमी बताते रहते என்ன போன வாரம் சபைக்கு வரல, कहीं भी जाते कलीसिया में क्यों नहीं आया, தலைவலி பிரதர், सर दर्द थे ब्रदर, ஏதாவது சாக்கு போக்க சொல்லி कुछ न कुछ कारण बोल के இப்படியே காலத்தை ஓட்டக்கூடிய ஒரு அறகுற மக்களை தான் நம்ம இப்ப பாக்குறோம். इसी प्रकार हम समय निकालने वाला இப்படிப்பட்டவர்களை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்றதுக்கு ऐसा लोगों को स्वर्ग में ले जाने के लिए அந்த ஊழியக்காரர் பிரசவ வேதனை பட வேண்டியதா இருக்கு. वो सेवक जो जो प्रेग्नेंट का लेडी जैसा जो तकलीफ उठाना पड़ता है। அப்போ நமக்கு பிரச்சனை நோய் வரதுக்கு காரணம் பேய் அல்ல, நம்ம தான் காரணம். हमको हम बीमारी होने का कारण शैतान नहीं है, हम ही कारण है। ரெண்டாவது காரணம் நாயும் சொன்னேன். என்ன பிரதர் நீங்கலாம் பேசக்கூடாது பிரதர். दूसरा कारण कुत्ता बोला, நான் சொல்லல. दूसरा कारण कुत्ता बोला, मैं वचन बोल रहा, मैं नहीं बोल रहा हूँ। வாசிப்போம். நீதிபதிகளின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். नीति वचन 26 अध्याय और 11 वचन। जैसा कुत्ता अपनी चांट को चाटता है वैसे ही मूर्ख अपनी मूर्खता को टुकराता है। நாயானது தான் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல் மூடனும் தன் மூடதனத்துக்கு ஒரு விசுவாசி, ஒரு சாதாரண மனிதன் ரட்சிக்கப்பட்டு एक साधारण इंसान उद्धार पाके ஞானஸ்தானம் எடுத்து वो बपतिस्मा लेके பந்தியில பங்கு பெறான். वो रोटी में भाग लेता है। அதுக்கு பிறகு பாவத்தை திரும்பி பார்க்க கூடாது. उसके बाद पाप को मुड़ के नहीं देखना। ஆனா இன்னைக்கு உலகம் அப்படியே போயிட்டு இருக்குது. लेकिन दुनिया ऐसे चल रहा क्या? மீண்டும் என்ன பண்றான் அந்த பாவத்தை? फिर भी क्या पाप करते? பார்த்தா கூட பரவாயில்ல, करने से कोई बात नहीं है। இது எடுத்து சாப்பிட்டுட்டல இருக்கிறான். वो खाते रहता है ना, பரலோகம் பாக்குது, स्वर्ग देख रहा है, ஆண்டவர் ஃபீல் பண்றார், वो परमेश्वर चिंता कर रहा है। இந்த இன்னைக்கு இந்த செல்போன் இல்லாத வாழ்க்கையை நம்ம நினைச்சு பார்க்க முடியாது, அப்படிதானே? सेलफोन के बिना जीवन को सोच भी नहीं सकता। பஸ்ல வரும்போது பக்கத்துல ஒருத்தர் செல்போன் எடுத்தாரு, बस में आते टेम्पर सेलफोन को लिया, பார்த்தா வெளியே சாமி படம், बाहर देखा तो जो परमेश्वर का फोटो, ரொம்ப பக்தி உள்ளவரா இருப்ப நினைச்சேன். वो बहुत भक्तिमान है करके सोचा, உள்ள நுழைஞ்சாரு, वो अंदर गया, மாமி படம், वो आंटी का पिक्चर है, மேல இருக்கிற கடவுளை பாக்குறாரு, ऊपर वाला परमेश्वर देख रहा சாமி நீ இவ்வளவு மோசமானவனான்ட்டு. वो आप बहुत खराब व्यक्ति हो। உலகத்தை போதிக்கிறதுக்கு தான் நம்ம விரும்புறவே தவிர दुनिया को हम शिक्षा देने के लिए हम चाहते हैं, உண்மையோடவும் பயத்தோடவும் பக்தியோடவும் பரிசுத்தத்தை வாழறதுக்கு நீங்க மக்கள் விரும்பல. सच्चाई के साथ एक अच्छा जीवन बिताने के लिए लोग नहीं चाहते। இவர் பாதி தான் சொன்னாரு. புதிய ஏற்பாட்டுல எவ்வளவு அழகா இன்னும் விளக்கமா சொல்லி இருக்கிறாரு. 2 பேதுருவின் புத்தகம் ये आधा ही बताया, नया नियम में बहुत अच्छा से बताया। 2ஆம் அதிகாரம் दूसरा पत्रस
22 दूसरा पत्रस दूसरा अध्याय 22वां वचन। நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேத்திலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படி அவருக்கு சம்பவித்தது. இதெல்லாம் விசுவாசியை குறித்து சொல்லப்பட்டது. நிறைய எழுதி வச்சிருக்கேன், கேட்கறதுக்கு நீங்கள் தயார் இல்லை, சொல்கிறதுக்கு நானே இப்போ தயார் இல்லை, ஏன்னா டைம் முடிஞ்சு போச்சு. ये समय हो गया इसलिए जो मेरे को बोलने का समय नहीं है। இந்த அதிகாரத்தை வீட்டில் போய் படிச்சு பாருங்களேன். ये अध्याय को घर में जाके पढ़ के देखे। மேலே போகணும், மேலேருந்து கீழே வரக்கூடாது. 22 தொடங்கி 1 வந்து நிறுத்தணும். 22 में शुरू करके 1 में खत्म करना। ஒரு விசுவாசியோட அந்தரங்க பாவம், ये एक विश्वासी का जो गुप्त बाप ये इसमें लिखा। இதெல்லாம் பரலோகத்துக்கு போய் சேர போறேன்னு தெரியல. ये सब कुछ कैसे स्वर्ग में जाएगा मुझे पता नहीं। ஷேம் ஷேம் பப்பி ஷேம், सेम सेम पप्पी सेम। நீ அடுத்து இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. பேயும் கிடையாது, நாயும் கிடையாது, அப்புறம் என்னது? वाई இன்னைக்கு நமக்கு வர்றதுக்கு எல்லா பிரச்சனைக்கும் மெயின் காரணம் எழுதுமா? हमारा जीवन में वो तो हर एक समस्या का कारण क्या? मुंह। முதல்ல உன் வாயை, அம்மா உங்களை சொல்ல முதல்ல உன் வாயை மூடு சொல்றாங்களா இல்லையா? पहले तुम्हारा मुंह बंद करो बोलते हैं ना। இதை மூடிட்டா பாக்கி எல்லாம் வாழ்க்கையில நிம்மதியா சமாதானமா போயிடும். ये मुंह बंद करेगा तो समाधान से शांति से रह सकता है। நீதிமொழிகளின் புஸ்தகம் नीति वचन 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 23वां अध्याय 1 वचन। जब तुम किसी हकीम के संग भोजन करते हो बैठे तब इस बात को मन लगाकर सोचना ही मेरे सामने कौन है। ரெண்டாவது வசனம் இப்படியாக ஒன்று வாசிச்சார் ஐயா, இப்போ 2 நான் வாசிக்கிறேன். நீ போஜன பிரியனாயிருந்தா உன் தொண்டையில கத்தி வை. आप भोजन को ज़्यादा इच्छा करते गले में चाकू रखो। இப்போ பயந்துக்கிட்டே வந்தேன் நான் இங்கே. ये डर डर के आया हूँ। ஏன்னா 7 மணி 7:30 தொடங்கி 8 9 ஆக்கிடுவாங்க. ये 7 बजे शुरू करके 9 बजा देगा। எப்படியே மிகப்பெரிய விருந்து ஆயத்தமாக இருக்கும். बहुत बड़ा खाना होगा, எல்லாம் அடித்து நொறுக்குவாங்க. सब कुछ खाएंगे। குடும்பத்தோட ஒரு ஓரமா நின்று வேடிக்கை பார்க்கணுமே. वो मैं परिवार के साथ रह के एक कोने में खड़ा होकर देखना है। வந்தேன், प्रार्थना के साथ आया, ஜெபத்தை கேட்டார், प्रार्थना परमेश्वर सुना। எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. जो आया तभी सब लोग खाया, கூட்டமும் முடிஞ்சு சாப்பாடும் போடுறாங்க. जो खाना भी दे रहे, லைட்டா கையை நினைச்சிருவோம்னு நினைச்சேன். तो थोड़ा से हाथ धोएंगे करके सोचा। அந்த நல்ல மனிதனுக்கு நன்றி, பகல் 12 மணிக்கே கொண்டு வந்ததுக்காக. वो इंसान को धन्यवाद देते, पहले बिरयानी लेके आ गया। நோய் இல்லாத யாராவது வாழ விரும்புறீங்கன்னா, बिना बीमारी का आप जीवन बिताना चाहे तो தொண்டையில கத்தியை வச்சுக்கோங்க. जो गला में चाकू रखिए। 24 மணி நேரம் புசிக்கிற ஒரு உயிரின உலகத்துல எது தெரியுமா? 24 घंटा खाने वाला एक जीवन कौन है मालूम है? சொல்லுங்க பார்க்கலாம். कौन है? மனிதன் தான். इंसान। எந்த காட்டில் இருக்கிற மிருகம் வேணா சாப்பிடலாம், அது பகல்ல ரெஸ்ட் எடுக்கும். நம்மால 24 மணி நேரம் அரைச்சிட்டு இருப்போம். जो जंगल में रहते जानवर रात को खाता, दिन भर रेस्ट करता। ஐயா இப்பவும் தகவல் கொடுத்துட்டார், முடிஞ்ச பிறகு உங்களுக்கு உணவுகள் இருக்கிறது. खत्म होने के बाद भी आपको कुछ मिलेगा करके तकौल पापा दे दिया। அதனால தான் நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள். इसलिए हमको बहुत सारे समस्या है। ஆண்டவர் என்ன பண்ணாரு, அன்னைக்கே சொல்லிட்டாரு உடல்ல கத்தி வைக்கணும்னு. அதுவும் 2 இடத்துல வைக்கணுமா. परमेश्वर पहले बोल दिया चाकू रखना, 2 जगह पर चाकू रखना। ஒன்னு உடலுக்கு மேல வைக்கணும், 2 உடலுக்கு கீழே வைக்கணும். एक शरीर का ऊपर, एक शरीर के नीचे। உடலுக்கு மேலனா இங்க, உடலுக்கு கீழனா இங்க। शरीर के ऊपर है तो या गला पर। இது உணவு சம்பந்தமானது, அது உணர்ச்சி சம்பந்தமானது. ये मतलब खाने का एक, இதுக்கெல்லாம் பைபிள்ல வசனங்கள் இருக்கிறது. ये सबका वचन है। ஆயிரக்கணக்கான வசனங்களை எடுத்து வச்சிட்டு தான் பேசுறேன். हजारों वचन मैं निकाल कर के बात कर रहा हूँ। அதனால உங்களுடைய அது 5 நிமிஷம் கூட. 8:52 55 5 நிமிஷம். நாங்க அதை ஊழியமா செஞ்சுட்டு இருக்கிறோம். वो हम सेवकाई कर रहे हैं उसको। ஏன்னா ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னே எனக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டது. 10-12 साल पहले मैं बीमार हो गया था। இப்படி பார்க்குற சைமன் பீட்டர்ல ऐसा देख रहे, ऐसा साइमन पीटर नहीं है। 82 கிலோ இருந்தேன் நான். मैं 82 kg था। ஒரு காலத்துல உணவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். एक समय खाने के लिए बहुत कष्ट उठाया।
என்னைக்கு இந்த பைபிளை கையில் எடுத்தனோ जिस दिन इस बाइबल को उठाया, சாப்பாட்டுக்கு பஞ்சம் கிடையாது. खाने के लिए कोई चिंता नहीं है। எந்த வீட்டில் போனாலும் किसी भी घर में जाओ, நல்ல கவனிப்பு தான். अच्छा से खाना मिलता है। அதுவும் கல்யாணம் பண்ணது கேரளால வேற. शादी क्या केरला में, அங்கெல்லாம் போனோம்னா वहाँ गया तो நடப்பன பரப்பன ஊர்வன எல்லாம் கிடைக்கும். सब कुछ मिलेगा, चिकन मटन सब कुछ मिलेगा। இந்தியாவிலேயே इंडिया में அதிக நோயாளிகள் இருக்கும் மாநிலம் கேரளா தான். अधिक बीमार लोग रहते हैं मैं केरला में, ஏன்னா இறைச்சி மீன் இல்லாத அவங்களுக்கு சாப்பாடு உள்ள போகும். क्योंकि जो नॉन वेज के बिना वो लोग खाते नहीं है। நானும் காஞ்ச மாடு கம்பத்தில் சாஞ்ச மாதிரி அடிச்சு நொறுக்கிடுவேன். मैं भी जैसा मिलता वो खाते रहता है। கடைசியில் எல்லாம் உள்ள போய் அடைஞ்சிடுச்சு. सब कुछ अंदर जाके दब गया, ஹார்ட் ப்ராப்ளம், हार्ट प्रॉब्लम आ गया, வெரிகோஸ், सब कुछ प्रॉब्लम நெஞ்சு आया, எரிச்சல், वो जो जलन होने लगा, உச்ச ஏப்பம், जो अंदर जो மண்டபாரம், जो सर दर्द, கால் மதமதப்பு, जो पाँव में दर्द, சொன்னா வெக்கக்கேடு, जो जो बोलने से சொல்லாவிட்டா शर्म மானக்கேடு. நீர் ஊழியக்காரன் தானே கேட்கிற அளவுக்குன்னு. ये सेवगाई करने वाला है इतने யாருக்கிட்ட सारे போய் ஒரு ஊழியக்காரன் விசுவாசிக்கிட்ட போய் எனக்கு நெஞ்சரிச்சு இருக்குது, பிடிச்சிருக்குது, ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்குது, கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, கொஞ்சம் ஜாம் பண்ணிக்கன்னு சொல்ல முடியுமா? मैं एक सेवा करने वाला सबके साथ मेरे को सर दर्द थे, छाती में दर्द थे, कैसे बोल सकता है? ஏன்னா அவங்களுடைய பாரத்தை நம்ம கிட்ட சொல்றாங்க. क्योंकि वो लोग को अपने तकलीफ को मेरे पास बताते हैं। ஊழியக்கார வெளியே சொல்ல முடியுமா? हमारा कार सेवा करने वाला दूसरे को बता सकता क्या? ஊழியக்காரனோட கனவும் जो सेवा करने वाला का जो सोच है, ஊழியக்காரனுடைய பாரத்தையும் सेवा करने वाला का வெளியே யாருக்கிட்ட சொல்ல முடியாது. दूसरे के बारे में दूसरे के पास नहीं बोल सकता है। அப்படி வாழ்ந்துட்டு இருந்தேன். ऐसा जीवन बिताया। அன்னைக்கெல்லாம் ஊழியக்காரங்களுக்கு விசுவாசிகளுக்கு எதனா பிரச்சனைனா இன்னொரு விசுவாசி பலப்படுத்துவார், அவரை திடப்படுத்துவாங்க. जो जो समस्या किसी का विश्वासी लोग का समस्या, जो सेवा करने वाला उसको दृढ़ता करते हैं। இப்ப பயமுறுத்துறாங்க. अभी डराते। 40 வயசு ஆயிடுச்சா பிரதர்? 40 साल हो गया ब्रदर। ஆயிடுச்சு. जो நல்லா செக்அப் பண்ணுங்க. वो पूरा चेकअप कर लेना। பொட்டுன்னு அடி ஆயிட்டீங்கன்னா पट से நடுத்தருக்கு வந்துருவாங்க. पट से चला गया तो बीवी बच्चे रोड में आएगा। விசுவாசம் பாத்தீங்களா? कैसा विश्वास देखिए। இப்படி பயமுறுத்திட்டாங்க என்னையும். मुझे डराते रहते। ஒருத்தர் சொன்னாரு ஒரு நல்ல டாக்டருக்கு போய் செக்அப் பண்ணுங்கன்னாரு. वो एक बोला था अच्छा डॉक्टर के पास जाके चेकअप करो। कितना पूछेगा? 5000. 5000 ஓபன் பண்றதுக்கு ओपन करने के लिए 5 लाख. 5 लाख। ஒரு ஊழியக்காரன் எப்படி வாழ்றான்னு ஊழியக்காரங்க மட்டும் தான் தெரியும். एक सेवा करने वाला कैसे जीवन बता करके दूसरे सेवक को ही पता है। பிரதர் சபையோட ஊழியக்காரங்களை பத்தி பிரதர் சபைக்கு மட்டும் தான் தெரியும். वो ब्रदरन का कलीसिया का सेवक लोग को ब्रदरन कलीसिया वाला कोई पता है। விட தள்ள கையை வச்சலாம். கர்த்தர் என்கிட்ட பேசினாரு. நான் दूसरा हुआ तो बोल सकता परमेश्वर मुझे बात क्या करके बोल सकता है। தான் இப்படி ஒரு இயற்கை மருத்துவம் இருக்குதுன்னு ஒருத்தர் சொன்னாங்க. நான் போய் செக்அப் பண்ணி பார்த்தேன். इसी समय पर जो नेचुरल मेडिसिन है वो बोला था, मैं चेकअप करके देखा। அவங்க தான் இந்த வித்தியெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. ये सब कुछ उन्होंने सिखाया। யாம் பெற்ற இன்பம் मैं जो पाया பெருகே வையகன்றதுக்காக ये सब लोग पाओ, அதை கடைபிடிக்க ஆரம்பிச்சேன். उसको फॉलो करने लगा। 62 கிலோ தான் இருக்கிறேன். अभी 62 kg हूँ। ஆண்ட முடித்தால எந்த பிரச்சனையும் கிடையாது. परमेश्वर के कृपा से कोई तकलीफ नहीं है। நாங்க குடும்பமா அதை கடைபிடிக்கிறோம். हम परिवार के साथ इसको फॉलो करते हैं। சபை மக்களும் கடைபிடிக்கிறாங்க. हमारा कलिसिया के विश्वासी लोग फॉलो करते हैं। கடைபிடிக்கிறாங்க. इस देश में भी बहुत सारे लोग फॉलो करते हैं। கொரோனா காலகட்டத்திலலாம் कोरोना का समय में நீங்கலாம் பயந்து வீட்டுக்குள்ள இருந்தப்போ आप लोग डर के घर में रहते थे। பப்ளிக்ல தான் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தேன். मैं पब्लिक में पूरा चलता रहा। इंजेक्शन எடுக்கல. कोई इंजेक्शन नहीं लिया। பக்கம் சட்டம் படிச்சனால போலீஸ் ஒண்ணும் பண்ண முடியாது. मैं कानून भी सीखा इसलिए पुलिस भी कुछ नहीं போட कर முடியாது. मेरे को अंदर भी नहीं डाल सकता। எப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தை இறைவன் கொடுத்திருக்கிறார். ये कैसा मेरे को परमेश्वर ऐसा என்னுடைய ஆதங்கம் मेरा ये நம்முடைய ஒவ்வொரு சபையும் हमारा हरेक कलिसिया ஒவ்வொரு ஊழியரும் हरेक सेवक சட்டமும் இந்த மருத்துவத்தையும் படித்து जो कानून और मेडिकल को सीखना है। முதல்ல அவங்க தங்களை திடப்படுத்திக் கொண்டு पहले अपने आप को दृढ़ता करना है। தங்ககிட்ட தன்னை நம்பி வரவங்களை திடப்படுத்த வேண்டும் என்பதுதான் अपने से विश्वास से आते उनको भी दृढ़ता करना நம்முடைய வைராக்கியமும் வாஞ்சையும் हमारा इच्छा होना चाहिए। அதற்காக நீங்க ஜெபிக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். उसके लिए आप प्रार्थना करता कर சட்டத்துக்காக ஒரு பத்திரிக்கைலாம் ரெடி பண்ணேன் நான். जो कानून के लिए एक पत्रिका मैंने तैयार किया, ஆனா அரசாங்கம் அனுமதி கொடுக்கல. लेकिन गवर्नमेंट परमिशन नहीं दिया। கிறிஸ்தவ எந்த நிலையிலையும் மப்படி கூட இடப்படக்கூடாதுன்னு மலையாளமா ஈடுபடக்கூடாதுன்றது அவங்களுடைய டார்கெட். पब्लिकली ये सब कुछ नहीं बताना करके उनको टारगेट था। உச்ச நீதிமன்ற நீதிபதியோட எடுத்த போட்டோ, जो जो सुप्रीम कोर्ट का जज के साथ लिया होगा फोटो, முன்னாள் முதல்வரோட எடுத்த போட்டோ, पहले वो पुराना चीफ मिनिस्टर के साथ लिया होगा எந்த फोटो। ஆபீஸுக்கும் அலுவலகத்துக்கும் போவேன், எந்த ஆபீஸரையும் சந்திச்சு பேசுவேன். मैं किसी भी ऑफिस में जाता हूँ, किसी भी अधिकारी से जाके मिलके बात करता हूँ। நான் எழுதின புத்தகம் मैं लिखा होगा पुस्तक
உள்ளகிற பார்ட்ஸ் எல்லாம் எப்படி செயல்படுதுன்றது அக்குவேர் ஆணிவேராக எழுதியிருப்போம். शरीर का अंदर का पार्ट्स कैसे चलता करके वो पूरा लिखा हम। உலகை உலுக்கிய கொரோனா அதுக்காக எழுதின புஸ்தகம் திருக்குறளை மேற்கோள் காட்டி जो पूरा दुनिया को हिला दिया कोरोना का बारे में लिखा होगा पुस्तक। பிரதரன் சமூகம் இதை ஏற்றுக்கொள்ள ब्रदर वाले ये लोग को ஏன்னா இதுல इनकार किया, வசனம் இல்லை. इसमें वचन नहीं है। வசனம் சொல்லத்துக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் இதெல்லாம் பப்ளிக்காக செய்யறதுனால தான் பப்ளிக் ஊழியம் பண்ணிட்டு இருக்கனால அதில் போடல. ये पब्लिकली मैं सेवा करता इसलिए मैं उसमें वचन नहीं डाला। நான் எழுதுனது சரியா தப்பான்றதை தீர்மானிக்கிறதுக்காக मैं लिखा होगा सही है गलत है करके 50 விஐபிகளுக்கு இந்த புத்தகத்தை அனுப்பி வச்சேன். 50 वीआईपी लोग को ये पुस्तक को मैंने भेजा। அதில் 2 பேர்கிட்ட இருந்து வந்த லெட்டரு. 2 लोग से वो जवाब आया। ஒன்று நக்கீரன் கோபால், 2 தினமலர் பேப்பரில் இந்த புத்தகத்தை குறித்து வந்த விமர்சனம். एक नकीरन गोपाल, एक दिनकरन पुस्तक से वो आया। தினமலர் दिनमलर पुस्तक से आया। தினமலர்காரன் நம்மளை குறித்து குறை தான் சொல்லுவான். ஆனால் இங்கே நிறைய தான் சொல்லியிருந்தான். ஏன்னா அவங்க பக்கத்துல இருந்து நம்ம அதை எழுதுறோம், உலகத்துக்காக சேவை பண்ணுறோம். दिनमलर हमेशा दूसरे के बारे में जो गलती बताता, लेकिन वो उसने हमारे लिए पत्रिका को लिखा है। அதனால் அடியனுக்காகவும் அடியனுடைய மனைவி பிள்ளைகளுக்காக நாங்கள் செய்கிற இந்த வித்தியாசமான ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். इसलिए मेरे लिए, मेरा परिवार के लिए जो अलग से ये सेवा करते उसके लिए आप लोग प्रार्थना कीजिएगा। லா வேர்ல்டுன்னு ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறேன். ஃபுல்லாக சட்டத்தை பற்றி மட்டும் தான் அதை பேசியிருப்பேன். लॉ वर्ल्ड करके यूट्यूब चैनल चला रहा हूँ, उसमें सिर्फ कानून के बारे में मैं बात करता हूँ। கர்த்தர் அனுமதித்தால் अभी परमेश्वर अनुमति देगा तो கிறிஸ்டியன் லா வேர்ல்டுன்னு சொன்ன ஒரு யூடியூப் சேனல் தொடங்க போகிறோம். क्रिश्चियन लॉ वर्ल्ड करके वो यूट्यूब चैनल चलाने वाला हूँ। புத்தகத்துக்கும் வேத புத்தகத்துக்கு உள்ள தொடர்பு, कानून का पुस्तक और पवित्र शास्त्र का, ஏன்னா நம்ம இதை படிச்சோம்னா மனசாட்சியோ தெய்வத்தோட சமுதாயத்துக்கு சேவை பண்ணலாம். ஏன்னா ஏற்கனவே சேவை செஞ்சுட்டு இருக்கிறோம். ये पढ़ने से जो परमेश्वर का हम सेवा कर सकता, मैं पहले से कर रहा हूँ। உங்களுடைய ஜெபத்தை நான் எதிர்பார்க்குறேன். இப்படி கொடுத்த நல்ல சந்தர்ப்பத்துக்காக நன்றி சொல்லிக்கிறேன். आपका प्रार्थना का मैं इंतजार कर रहा हूँ। ये एक अच्छा मौका दिया। கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிருபையை கொடுத்த. எபி பிரதர் மாதிரி என்னால் செயல்பட முடியாது. ஏன்னா அவருக்கு ஒரு டெக்னிக்கல். ये भी ब्रदर का जैसा मैं नहीं कर सकता, हर एक मतलब परमेश्वर कृपा दे। ராஜன் பிரதர் மாதிரி என்னால் செயல்பட முடியாது. राजेंद्र ब्रदर जैसा मैं नहीं कर सकता हूँ। தம்பியின் இதயம் சொல்லிட்டு ஒரு राजविन हृदय எங்க சர்ச்சில் இப்போ அதான் தொங்கிட்டு இருக்குது. हमारा चर्च में वो अभी भी टंगा हुआ, வார்த்தையே இருக்காது. वो उसमें कोई वचन नहीं है, வெறும் படங்கள் தான். काली पिक्चर है। யாராவது உள்ள வழுந்து மாட்டிக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, जो कोई अंदर आके फंस गया तो அதை வச்சே நான் என்ன பண்ணுவேன், அன்னைக்கு பிரசங்கத்தை முடிச்சிடுவேன். वो उसको दिखा के प्रचार कर लेता हूँ, सुसमाचार बताता हूँ। ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிருபை மாதிரி இறைவன் எனக்கு கொடுத்த கிருபையை நான் பயன்படுத்தி வரேன். हर एक जो कृपा दिया वो मुझे भी कृपा दिया, उसको मैं इस्तेमाल करता हूँ। இது உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்கணும்னு தான் என்னுடைய விருப்பம். ये पूरा दुनिया भर फैलाना है, वो मेरा इच्छा है। ஊழியக்காரன் தலை குனிந்து வாழக்கூடாது. जो सेवक लोग सर झुक के जीवन नहीं बिताना। அநியாயம் பண்றவன் அக்கிரமம் பண்றவன் தான் அப்படி வாழணும். जो अन्याय करता वो ही ऐसे जीवन बिताना है। ஊழியக்காரன் அடி வாங்கவோ இல்லை அங்கே வரக்கூடாது. இங்கே ஒரு சில இடங்களில் போர்டு வச்சிருப்பாங்க, கிறிஸ்தவர்கள் உள்ள நுழைவுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. कुछ जगह पर बोर्ड रखा होगा, मसीह लोग यहाँ पर नहीं आना करके। அது சட்டப்படி குற்றம். वो ऐसा गलत है, कानून के सब தெரியாது. वो हम लोग को नहीं पता है। இது நம்ம தான் தெரியாம வந்துட்டோம் போல இருக்குன்னு சொல்லிட்டு हम ही गलती से आ गया करके வந்து விடுவார்கள். वो दौड़ के आ जाते हैं। உலகத்தில் அப்படியெல்லாம் சட்டத்தில், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அப்படியெல்லாம் சொல்லப்படவில்லை. ऐसा हिंदुस्तान का कानून में ऐसा नहीं लिखा गया। இதெல்லாம் நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான் நான் விரும்புகிறேன். ये सब कुछ लोगों को पहुंचाना वो ही मैं इच्छा करता हूँ। குறிப்பாக இங்கே பாடின வாலிப இந்தி சகோதரர்களுக்கும் தமிழ் சகோதரர்களுக்கும் அவங்களெல்லாம் பார்க்கும்போது என்னுடைய உள்ளம் அப்படியே பொங்குது. இப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் முன்னேறி வருவார்களானே நம்ம சமூகத்துக்கு எவ்வளோ பிரயோஜனமாக இருக்கும். खास करके जो हिंदी गीत गाया भाई लोग को, तो तमिल गीत गाया, उन लोग को धन्यवाद देता हूँ। ये लोग को आगे बढ़ना है। ஏன்னா பாவத்தை பச்சை தண்ணியாக குடிக்கிற ஒரு பெரிய சமூகம் நம்மளை சுற்றி காணப்படுகிறது. पाप को पानी जैसा पीने वाला बहुत बड़ा समूह हमारे सामने है। அவர்களை ஆதாயப்படுத்த வேண்டாம், நம்ம பிள்ளைகளை வைத்து தான் அந்த ஊழியத்தை நம்ம நிறைவேற்ற முடியும். उन लोग को जो हम लोग को प्रभु में लेकर आना, तो अपने बच्चे लोग को रख के हम कर सकते அவங்களை हैं। இப்படிப்பட்ட சமுதாய சேவையில் நம்ம ஈடுபடுத்த வேணும். ऐसा लोग को ये सोशल वर्क में इस्तेमाल करना है। கர்த்தர் அதுக்கு உதவி செய்வாராக. परमेश्वर उसको मदद करे। நன்றி, धन्यवाद।